போலாம். ஓகே சார். காலேஜ்ல எல்லா கேம்ஸும் நல்லா விளையாண்டேன். காலையிலேயே ஷீல்டு கொடுத்துட்டேன். இப்பவும் ஓடி புடிச்சு விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏமா என்ன சிரமப்படுத்துற? என்ன விட்டுடு, வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுடு. No, please. No, வேண்டாம், என்ன விட்டுடு. குட் மார்னிங். வாட் மிஸ்டர் ராஜ், சதா சர்வ காலமும் வறும கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு. She is my wife ஜானகி. ஃபர்ஸ்ட் வெட்டிங் anniversary இங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். That's all. மத்தபடி நாங்க இந்த ஹோட்டலுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? நான் இந்த ஹோட்டலை கட்டி 5 வருஷமாச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெட்டிங் anniversary கொண்டாட வந்த நீங்க ஒரு வயசான பிரம்மச்சாரி கூட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப். Thank you, sir. பாட்டி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. நர்ஸ் அந்த ரிப்போர்ட் கொண்டாங்க. இந்தாங்க. சார், எனக்கு டியூட்டி முடிஞ்சது. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். டாக்டர், உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். நீங்க எனக்கு
ஃபேமிலி டாக்டரா வந்துருங்களே. என்ன கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல? எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே. எல்கேஜி குழந்தை மாதிரி தடுமாறுற. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா? உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன். நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எதுக்கும் புருஷன்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி. அண்ணா நகர்ல 3 கிரவுண்ட்ல வீடு பார்த்திருக்கேன். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா? ஓகேனா நாளைக்கே 2ஐயும் கரையும் பண்ணிடலாம். அவசரம் இல்லை, யோசிச்சு முடிவு சொல்லு. வாங்க டாக்டர். சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன். சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்க வீட்டுல என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தருதா பத்தினி மாதிரி இதை உங்க புருஷன்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவன் ஒருத்தன் தான் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரம் உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த XW ராமரத்துல கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஐயா, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கைய கழிச்சுக்காம கத்தி கீழே. வாமா சொப்னா, காலையில தான் உன் முதலாளியோட ஆயுள் கெட்டியா இருக்கட்டும்னு என் பிறந்த நாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரமே உன் முதலாளியோட சாவுக்கு சந்தோஷமா மலர் வளையம் வாங்கிட்டு வந்திருக்கியே. உண்மையிலேயே நீ பயங்கரமான செக்ரட்டரிமா. ஏமா இன்னொரு அண்ணன் எங்க? உனக்கு ராஜன் ஒரு அண்ணன் இருக்கிறத சொல்லவே இல்லையே. ஆமா, உங்க பண்டிகையில அண்ணன் கையில ராக்கியை கட்டி
கூடவே ஒரு துப்பாக்கியும் கொடுப்பாங்களா? ஒரு பளபளப்பான ராக்கியை கையில கட்டிட்டு ஒரு கிறுக்கு பைய வேஷத்துல கல்யாணத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்ட கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களே. கொலையே தெருக்கூத்தாக்கிட்டீங்களே. காலையில பாசத்தோட தான் நீ நெத்தியில குங்குமம் வைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அது அவன் என்ன குறி தவறாம சொல்றதுக்கு நீ வச்ச அடையாளம்னு கல்யாணத்துலதான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேருமே என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. என்னம்மா குத்திட்டணும்னு பாத்தியா? இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. இந்த உலகத்துல ஒருத்திக்காவது நல்லவனா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். திருந்தவே விட மாட்டீங்களாடி. அப்பா ஏண்டி வயசான காலத்துல இப்படி ஓட விடுறீங்க?